வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது மாது பாலாஜிட்ட. அதாவது கமலஹாசன் ஒரு உலக நாயகன், ஒரு சீரியஸான ஆக்டர். அவர் விருமாண்டி, மூன்றாம் பிறை, நாயகன், தேவர் மகன், விஸ்வரூபம், மகாநதி அப்படிங்கிற குணா மாதிரியான சீரியஸ் படங்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்தார். அவரை கிரேசி மோகன் காமெடி படங்கள் எடுக்க வச்சு அவருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டாருன்னு கமல் ரசிகர்கள் ஒரு சாரார் சொல்றாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு மாது பாலாஜி கிரேசி மோகனுடைய தம்பிட்ட கேட்டாரு. அப்படி எந்த கமல் ரசிகர் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிரேசி மோகன் மிகப்பெரிய பலமா இருந்திருக்காரு கமலஹாசனுக்கு. அவருடைய அதாவது வேரியேஷன், கமலஹாசன்னாலே வெரைட்டி. எந்த கலைஞனாக இருந்தாலும் ஒரே மாதிரி பண்ணால் அவன் காலி. இப்போ கமலை பொறுத்தவரை அவருடைய ஸ்பெஷாலிட்டியை வெர்சடைல். ஒரு படம், இப்போ உதாரணத்துக்கு குணான்னு ஒரு படம், அந்த படத்துக்கும் கிரேசி மோகனுக்கு சம்மந்தம் இல்லை. குணா முடிஞ்ச உடனே சிங்காரவேலன்னு ஒரு படம், அதுக்கும் கிரேசி மோகனுக்கு சம்மந்தம் இல்லை. கமல் எப்பொழுதுமே சலங்கை ஒளி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் சவால் போயிட்டு இருக்கும். அவர் எப்படின்னா வித்தியாசமா பண்ணுவார், ஒரே மாதிரி பண்ண மாட்டார். ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் வேற விதமான படமா பண்ணுவார், ஒரே மாதிரி சீரியஸா பண்ண மாட்டார். அதாவது கிரேசி மோகன் என்ன சொல்வார்னா, கமலஹாசன் சிவாஜி பாதி நாகேஷ் பாதி கலந்து செய்த கலவை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு பக்கம் சீரியஸாக உலகநாயகன் பண்ணுவார், இன்னொரு பக்கம் காமெடி பண்ணுவார். ஒரு பக்கம் மைக்கேல் மதன காமராஜன் வரும், மைக்கேல் மதன காமராஜனுக்கு அப்புறம் குணா, அப்புறம் சிங்காரவேலன், அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே தேவர் மகனுக்கு அப்புறம் கலைஞன், அப்படி மாறி 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 வரும். ஒரு படம் சீரியஸாக கொடுத்தா அடுத்த படம் காமெடியாக கொடுப்பாரு, அடுத்து வேற ஜானரில் கொடுப்பாரு. நம்ம எந்த கமல் ரசிகருமே கிரேசி மோகனுக்கு எதிராக பேசினா நான் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாரும் கிரேசி மோகனை பாராட்டுவாங்க. தவிர இப்போ கிரேசி மோகன் இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. நான் உட்பட எல்லா கமல் ரசிகர்களுமே கிரேசி மோகன் இருந்தால் ஒரு முழு நீள காமெடி படம் வந்திருக்குமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தசாவதாரம் படத்தில் 10 ரோல் இருந்தது உலகநாயகனுக்கு. அந்த 10 ரோலில் அவர் நினச்சிருந்தா எந்த ரோலை வேணால் தனி படமாக எடுக்கலாம். அவர் ஏன் சபாஷ் நாயுடுவை தனி படமாக எடுக்க ஆரம்பிச்சாரு? அது நின்று போச்சுங்கிறது வேற விஷயம். அவர் அந்த சபாஷ் நாயுடுங்கிறது காமெடி தானே, அதை தானே அவர் பண்ணணும் ட்ரை பண்ணார் தனி படமா. அது நடக்கலை, அது நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. பட் சொல்கிறேன், அவர் அதில் வேற கேரக்டர் ஃப்ளெச்சரை வச்சு ஒரு தனி படம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் அவர் பல்ராம் நாயுடு வச்சு பண்ணார்? ஸோ ஒரு சீரியஸ் படம் பண்ணால் ஒரு காமெடி படம், அதில் இப்போ அந்த பல்ராம் நாயுடுங்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. கமலஹாசனே ஒரு நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர், நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், சீரியஸாகவும் திங்க் பண்ணுவார். ஒரு மகாநதியும் அவரால் எடுக்க முடியும், சதிலீலாவதியும் அவரால் எடுக்க முடியும், ரெண்டுமே பண்ணக்கூடியவர். என்னை பொறுத்தவரைய கிரேசி மோகனுடைய இழப்பு கமலுக்கு மட்டுமல்ல, கமல் ரசிகர்களுக்குமே பெரிய இழப்பு. இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு நல்ல பதில் சொன்னார் மாது பாலாஜி. உங்கள் கருத்து என்ன?